பைசன் படத்தில் இன்னைக்கு வந்து பசுபதி பாண்டியனாருடைய அந்த வரலாறை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனால் படுகொலைகள் என்பது மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பசுபதி பாண்டியனுடைய மனைவியை வந்து பெட்ரோல் கொண்டு வீசிக்கொள்கிறாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி அரங்கேற்றம் வச்சிருக்காங்க. தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டால் எட்டி நின்று உள்ளங்கையிலே தண்ணீர் ஊற்றி நக்கி குடிக்க வைத்த சமூகம் இன்றைக்கு இருக்கு. நான் வீடியோ பார்த்தலாம். சட்டையை கலட்டி கம்பு கூட்டுக்குள் வைத்து கூனி குறுகி நடக்க வைக்கிற காட்சிகளும் அரங்கேற்றம் செய்துதான் இருக்கிறார். இதெல்லாம் பைசன் பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் இந்த விஷயத்துக்குள்ள வர்றேன்னு சொன்னா, தொடர்ந்து இவர் இந்த ஜாதி படங்கள் எடுக்கிறாரு. அந்த ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காரு. இந்த கர்ணன் பரியரும் பெருமாள் மாதிரி தேட்டர்லயே விமர்சனம் இருக்கிறாங்க. நீ எவ்வளவு நாளைக்கு இதே பேசிட்டு இருப்பீங்கிறாங்க. வெளியே வந்து இதே சொல்றாங்க. இந்த ஒரு விமர்சனம் மொத்தமா மாரி செல்வராஜ் அவர்கள் மீது ரஞ்சித் மீது வந்து வருது. உங்களுடைய கருத்தை இல்லை, அந்த அப்படி பேசுகிறவங்களை பார்த்தீங்கன்னா சாதி வெறி உள்ளது நான் நினைக்கிறேன். சொல்கிறேன், வாழைன்னு ஒரு படம் எடுத்தார் மாரி செல்வராஜ். அதில் எங்கே சாதி சாயம்? மக்களுடைய வழியை உணர்த்திய படம். சகதிகளே வரும். எங்கன்னா இந்த பழம் சாப்பிட்றதுக்காக போவார். அந்த பழம் பசியில பழம் போய் வாழைப்பழம் அந்த தம்பி சாப்பிடுமா, அந்த நேரத்தில் ஒரு கேரக்டர் வந்து அடிச்சு உதைக்கும். எப்படா என் தோட்டத்துக்கு வந்து வாழைப்பழம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. சில தற்குறிகள் வேணா தடுமாறி பேசலாம். ரஞ்சித் போன்றவர்கள் இயல்பாகவே ஒடுக்குமுறைக்குள்ளிருந்து வந்தவர்கள். ஒரு காலத்தில் இதே தமிழ் சினிமாவில் அடக்குமுறையாக்கப்பட்டிருக்கிற சமூகத்திலிருந்து ஒருவன் வருகிறான் என்றால் எத்தனை பேரை வர வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வரிசையில் அவங்க வந்து சினிமா உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம். அப்படின்னா கட்டுப்பாடுன்னா எப்படி சொல்றீங்க? அவங்க கட்டுப்பாட்டில் வந்திருக்குன்னா எப்படி சொல்றீங்க? அதாவது வந்து இன்னைக்கு யார் படம் அதிகமாக போகுதுன்னு ஒரு கணக்கீடு வச்சிருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டா வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், இவங்க எல்லாத்துடைய படங்களுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்களும் அந்த டைரக்டர் ஐக்கானா மாறி இருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எப்படி எங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சுங்கிறது எப்படி? நீங்கள் மணிரத்னம் படத்துக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு போட்டிருந்தார் தெரியுமா? அது தெரியாது, வெளியிலே தெரியாது. அவர் ஒரு சாதியத்தை மேன்மைப்படுத்தினார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா படங்களும் பண்ணாரு, சங்கர் சாரும் பண்ணாரு. அப்போலாம் பேசாதவர்கள் இப்போ மட்டும் ஏன் பேசுறாங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். மாரி செல்வராஜின் பைசன், துருவிக்ரம், பசுபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு, தியேட்டரில் போயிட்டு இருக்கு. இந்த படத்து மேலே உங்களுக்கு இருக்கிற விஷயம் என்ன சார்? என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தில்? ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா, சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே உருவாகும். 2 ஐகான் கேரக்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சில கான்ட்ரவர்சி வரும். தெக்கலை வந்து இது பெரிய விஷயமா உருவெடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே. சரி, இது வெறும் சினிமா விமர்சனமாக இல்லாமல் இதுக்குள்ளே என்ன கான்ட்ரவர்சி வரப்போகுது அப்படின்னு பற்றி நம்ம பேசுவோம். பைசன் செல்வராஜ் அவர்களின் அடுத்த மாபெரும் படைப்பு. துரு அவர்கள் நடித்திருக்கிறார். இதில் 30 நிமிடம் வருகிற கதாபாத்திரம் ஒன்று. பசுபதி பாண்டியன் அந்த கேரக்டரில் எங்கள் அண்ணன் அமீர் தோன்றியிருக்கிறார். ஆனால் தெரிக்கிற வசனங்களை பார்க்க முடிகிறது. இந்த பைசனுக்குள்ள சில விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏதோ பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒற்றுமையை சீர்குலைப்பது என்பது மற்ற சாதியினர் செய்கிறார்கள் என்பதைப் போல திருத்தி விட முடியாது. ஒரு பக்கம் நாடார்களும் ஒரு பக்கம் தேவர்களும் நிற்பார்கள். ஒரு பக்கம் இந்த 2 சமூகங்களும் இருக்குது. இவர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆதிக்க போட்டிகள் இருக்கிறது என்பது தென் மண்டலத்தினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு நேற்றல்ல, கிட்டத்தட்ட ஒரு 65-70 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த பிரச்சனை அப்படியே வாய்க்கா பிரச்சனை. 60க்கும் மேற்பட்ட கொலைகள் இன்றைக்கி அரங்கேற்றமாக இருக்கிறது. தீபக் பாண்டியனில் வந்து நின்றிருக்கிறது அந்த கொலை. இப்போ இங்கே வந்து பசுபதி பாண்டியன் அவர்கள் அந்த மக்களுக்கான ஒரு மாபெரும் தலைவராக, மக்கள் தலைவராக போராடி இருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அவர்களுடைய சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று எண்ணுவார்கள். அந்த வகையில் அவர் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். ஆனால் படுகொலைகள் என்பது மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பசுபதி பாண்டியனுடைய மனைவியை வந்து பெட்ரோல் கொண்டு வீசிக்கொள்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கையெறி குண்டுகளை விட்டு, நாட்டு வெடி குண்டுகளை விட்டு வீசியெல்லாம் கொள்கிறாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி அரங்கேற்றம் வச்சிருக்கிறாங்க. வெடிகுண்டுகளை வீசுவதை போல வைத்திருப்பதாக நான் வந்து விமர்சனத்தில் படித்தேன். ஆனால் இருந்தாலும் சமூகத்தில் புறையோடி கிடக்கிற சில சம்பவங்கள் இதில்
வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கருப்புசாமி ஆட்டம் ஒன்று இடையில வருது, நான் அதை பார்த்தேன் ரொம்ப பிரமிப்பாக. ஏன் இதுக்குள்ள நான் பேச வரேன்னு சொன்னால், இப்போ எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டாண்டு காலமாக வந்து நாடகம் நடக்கும். மன்மதன் ரதி காமன் திருவிழா நடக்கும். அங்கே அந்த மேடையில் பாடி மிகப்பெரிய உச்சத்திற்கு வந்தவர் தான் நடிகர் கருணாஸ். ஏன்னா அவருடைய சொந்த ஊர், எனக்கும் அதே ஊர் தான். அந்த வள்ளி திருமண நாடகம் நடக்கும். காயாத கானகத்தே இந்த ஆளோனோ சோ என்று இந்த பாடுகிற இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பிரமிப்பு தாக்கத்தை உருவாக்கும். ஏன் நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னு தெரியுமா? நாடக மேடையில் ஏறி நடிப்பவர்கள் வெளியூர்காரர்கள். ஆனால் கூடுமானவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 95% பேர் நாடக நடிகர்கள் பறையர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த கலையிலேயே பிறந்தவர்களைப் போல தன்னை உருவாக்கி செதுக்கி வைத்திருப்பார்கள். அதைவிட நாரதர் வேடம் கட்டுகிறவர் வந்து இன்னைக்கு முத்துசிற்பி போன்ற ஆளுமை மிக்க நாடக நடிகர். அவரெல்லாம் இன்னைக்கு சூப்பர் சிங்கரில் வந்து மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே அப்படின்னு பாடும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லோரும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள். ஒரு பொதுவான மேடையில் ஏறுவார்கள். அவர்களுக்கு ராச கம்பளம் வரவேற்பு நடத்துவார்கள் ஆதிக்க ஜாதியினர். இப்போ என் ஊர்லேயே அது நடக்கும். ஆனால் உள்ளூரில் இருக்கிற பறையனை பலனை மேடையை கூட தொட வர மாட்டான். புரிகிறதா சாதி புத்தி எங்கே இருக்குதுன்னு? வேட்டியை இறக்கி விட்டு பூமி கூட்ட விட்டு அழகு பார்க்கிற சமூகமெல்லாம் இருக்கு. தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டால் எட்டி நின்று உள்ளங்கையிலே தண்ணீர் ஊற்றி நக்கி குடிக்க வைக்கிற சமூகம் இன்றைக்கு இருக்கு. நான் வீடியோ காட்டவா? இருக்கு. கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுக்கிற கொடுமைகள் இன்னும் நீடிக்கிறது. சட்டையை கலட்டி கம்பு கூட்டுக்குள் வைத்து கூனி குறுகி நடக்க வைக்கிற காட்சிகளும் அரங்கேற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் பைசன் பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் இந்த விஷயத்துக்குள்ள வர்றேன்னு சொன்னால், முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்தது. அதில் சிவாஜி கணேசன் அப்படியே நடந்து வரும்போது ராதாவுக்கு அப்பே அந்த துண்டை கம்பு கூட்டுக்குள்ள வச்சுட்டு கூனி குறுகி ஐயா அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிற கதாபாத்திரத்தை பாரதி ராஜா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே படத்தில் சாதி மத பேதமெல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் பாட்டு இருக்குல்ல. இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் கண்டா வர சொல்லுங்க இப்படியான பாடலை கொடுத்ததற்கு பிறகு நல்ல பாடல் எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவிக்கிற தமிழ்நாடு. அது பல்வேறு இசையமைப்பாளர்கள் சில ஆளுமை பாடல்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் விடுதலை படத்தில் வந்து காட்டு மல்லி அந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு ரம்மியம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பைசல் படத்தில் அந்த கருப்பசாமி பாடல் என்பது மிக ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்குறேன். இல்லை, எனக்கு என்னன்னா தொடர்ந்து இவர் இந்த ஜாதி படங்கள் எடுக்கிறாரு. அந்த ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காரு. இந்த கர்ணன் பரியரும் பெருமாள் மாதிரி அந்த ஒரு வில்லேஜ் செட்டப்பு. அவங்களுடைய ஃபேமிலி ஒரு பிரச்சனை வரும், இவங்க எதிர்த்து அடிப்பாங்க. ஒடுக்குமுறை அடக்குமுறை இதை பற்றி பேசுகிறாரு. எங்களை வந்து மிதிக்கிறாங்க திணிக்கிறாங்க, இதை பற்றியே அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் விமர்சனம் வருது. நான் தேட்டர்லேயே நேற்று பார்க்கும்போது தேட்டர்லேயே விமர்சனம் இருக்கிறாங்க. நீ எவ்வளோ நாளைக்கு இதே பேசிகிட்டு இருப்பீங்கிறாங்க, வெளியே வந்து இதே சொல்கிறாங்க. இந்த ஒரு விமர்சனம் மொத்தமாக மாரி செல்வராஜ் அவர்கள் மீதும் பாரஞ்சித் மீதும் வந்து வருது. உங்களுடைய கருத்து இல்லை? அந்த அப்படி பேசுகிறவங்களை பார்த்தீங்கன்னா சாதி வெறி உள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பேசப்பட்டப்படுபவர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், வாழைன்னு ஒரு படம் எடுத்தார் மாரி செல்வராஜ். அதில் எங்கே சாதி சாயம் இருக்குது? மக்களுடைய வலியை உணர்த்திய படம். சகதிகளே வரும். எங்கன்னா அந்த பழம் சாப்பிட்றதுக்காக போவார். அந்த பழம் பசியில பழம் போய் வாழைப்பழம் அந்த தம்பி சாப்பிடுமா, அந்த நேரத்தில் ஒரு கேரக்டர் வந்து அடிச்சு உதைக்கும், எப்படா என் தோட்டத்துக்குள்ள வந்து வாழைப்பழம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் சமூகத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு தானே. நீங்கள் முதல் மரியாதையில் நான் ஏற்கனவே சொன்னதை போல கூனி குறுகி கம்புக்குட்டுக்குள்ள துண்டை வச்சதை ஏன் விமர்சனம் பண்ணலை? நாயகன் படம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ 2வது முறையாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள். எந்த பாட்டுன்னு சொல்லுங்கள். கப்பலில் போகிற பாட்டா? இல்லை, இளையராஜா டைட்டில்லே பாடுவார் பாருங்க. அந்த பாடல் இன்றைக்கும் ஒரு பெரிய ரம்யத்தை உருவாக்கும். ஆனால் நாயகன் படத்தில் சாதி சொல்லப்பட்டிருக்கிறது.
வேதம் புதிதில் சாதியம் சொல்லப்பட்டிருக்காகும். இவர்களை விட உயர்ந்த ஜாதிக்காரர்களை இழிவுபடுத்துகிற போது இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பேசுகிற போது அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இது மட்டும் பிரச்சனை இல்லை. மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் ஒரு சமூகத்தை பின்பற்றி கொண்டு வராங்க. அழகின்னு ஒரு படம் வந்துச்சு, தெரியுமில்ல உங்களுக்கு, 2000ஆவது ஆண்டில் பார்த்திபன் நடித்த படம். அந்த படம் வந்து முழுக்க முழுக்க பண்ருட்டியை சுற்றி தங்கர்பச்சான் அவர்கள் பதிவு செய்யும். அந்த மக்களுடைய வாழ்வியலை அழகாக சொல்லியிருப்பார். அப்படி ஒரு அழகான ஒரு ஓவியம் அது. அதற்குள்ளும் சாதி இருக்கிறது, ஆனால் வெளியில் தெரியாது. நீங்கள் வாழைப்படம் அதே போன்றது தான், சாதி தெரியாது. இது போன்ற இந்த திரைப்படங்கள் அவ்வப்பொழுது தமிழ் திரைப்பட களத்தை அப்படி ஒரு பூகம்பத்தை உருவாக்கிட்டு போகும். சில தற்குறிகள் வேணா தடுமாறி பேசலாம். பாரஞ்சித்து போன்றவர்கள் இயல்பாகவே ஒடுக்குமுறைக்குள்ளிருந்து வந்தவர்கள். ஒரு காலத்தில் இதே தமிழ் சினிமாவில் அடக்குமுறையாக்கப்பட்டிருக்கிற சமூகத்திலிருந்து ஒருவன் வருகிறான் என்றால் எத்தனை பேரை வர வச்சிருக்கிறாங்க. இசைஞானி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் சொன்னால் அது தனிப்பட்ட திறமையால், அவருடைய ஞானத்தால், எவராலும் அளிக்க முடியாத ஒரு அத்தியாயத்தை, பெருங்காவியத்தை படைத்திருக்கிறான் இளையராஜா. சும்மா சாதாரணமானதெல்லாம் இல்லை. இன்னைக்கு அந்த வரிசையில் அவங்க வந்து சினிமா உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம். அப்படின்னா ஒரு தாக்கம் இந்த மக்கள். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு படைப்பை உருவாக்குகிறவர் கட்டுப்பாடுன்னா எப்படி சொல்றீங்க? அவங்க கட்டுப்பாட்டில் வந்திருக்குன்னா எப்படி சொல்றீங்க? அதாவது வந்து இன்னைக்கு யார் படம் அதிகமாக போகுதுன்னு ஒரு கணக்கீடு வச்சுருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு பைசன் வந்து இவ்வளவு பெரிய பிரமாண்டம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு காலத்தில் அதான் சொல்ல வந்தேன், திரைப்படத்தில் சாதிய மேலாண்மைத்துவம் வாய்ந்த நபர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அடித்தட்டு மக்களும் தமிழ் சினிமாவை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அந்த வகையில் மாரி செல்வராசும் பாரஞ்சித்தும் எவ்வளவு உழைப்பை அவர்கள் செலுத்தி இருப்பார்கள். சார், இது நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இப்போ மணிரத்னம் சார் படம் வந்தாலும் ஒரு ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. பாரதிராஜா சார், சங்கர் சார், இப்போ எடுத்துக்கிட்டா வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், இவங்க எல்லாத்துடைய படங்களுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்களும் அந்த டைரக்டர் ஐக்கானா மாறி இருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எப்படி எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுங்கிறது எப்படி? நீங்கள் மணிரத்னம் படத்துக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு போட்டிருந்தார் தெரியுமா? அது தெரியாது, வெளியிலே தெரியாது. அவர் ஒரு சாதியத்தை மேன்மைப்படுத்தினார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா படங்களும் பண்ணாரு, சங்கர் சாரும் பண்ணாரு. அப்போலாம் பேசாதவர்கள் இப்போ மட்டும் ஏன் பேசுறாங்க? இதுதான் நம்ம வைக்கிறோம். அப்ப அன்னைக்கு அவங்க கட்டுப்பாட்டில் திரைப்படம் இருந்தது, ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு மாரி செல்வராஜ், ரஞ்சித் கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கு. அதை ஒத்துக்குங்க. நீங்க அதை ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவன் என்னடா அவன், அப்போ அவங்க ஆதிக்கம் செலுத்துகிற போது அதை ஒத்துக்கிற இந்த மக்கள், சாதியவாதிகள் குறிப்பா, இவர்களை ஏத்துக்கணும்ல. பைசன் படத்துல இன்னைக்கு வந்து பசுபதி பாண்டியனாருடைய அந்த வரலாறை உள்ள வச்சிருக்கிறாங்க. அவர் யாருன்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். தீபக் பாண்டியன் என்கிற ஒரு தம்பி, அவன் வளரும் இளைமுறை தம்பிகளின் தலைவன். இன்னும் சொல்ல போனா அவன் புதைக்கப்பட்ட போது சேகுவேரா புத்தகத்தையும், என் இனமானத்துடைய தேசிய தலைவன், தமிழகத்தின் தலைவன் தமிழரசனுடைய புத்தகத்தையும் போட்டு தான் அவனுடைய பிணத்தோடு புதைத்திருக்கிறார்கள். அவன் எங்கே நின்று அடிக்கிறான் பார்த்தீங்களா? யாருக்காக நின்று அடிச்சான்னு தெரியுதா? அவனுக்குள்ள சாதி இல்லை, சாதியா பார்க்குறவன அடிச்சான், அவன் திருப்பி அவனை சாதியா பார்க்குறான். இதுதான் பிரச்சனைங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பைசன் அதான் பேசுது, ஒரு சாதிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்னு பேசுது. ஆமாம். நீங்கள் அம்பேத்கர் இருந்தார். அம்பேத்கருங்கிறவர் யாரு? ஒரு பார்ப்பனி ஆசிரியர். அம்பேத்கருக்கு உண்மையான பேர் என்ன? பீமாராவ் ராம்சி. அவர் படிக்க வச்சார், அதனால் அந்த தன் பெயரை இணைத்து கொண்டார். அப்படி ஒருத்தனை படிக்க வைக்க முடியுமா? ஒரு ஆரிய சமூகத்தில் பிறந்த ஒருவர் ஒரு அடித்தட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு பையனை படிக்க வச்சதனுடைய நன்மை இருக்குல்ல, அதுதான் இந்தியாவுக்கு இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிற சட்டம். நன்றி கடனாக இந்த படத்தில் பைசன்லையும் அதே போல காட்சி அமைத்திருக்கிறார்கள். இப்போ தம்பி துருவை வந்து கபடி பிளேயராக கொண்டு வராங்க. மிகச்சிறந்த நடிப்பை சில காட்சிகளில் பார்க்கும்போது தெரிகிறது, அவன் கண்களில் தெரிகிறது. தம்பி மிகப்பெரிய இடத்தை தமிழ் சினிமாவில் வந்து உடலை வருத்தி மெய்சிலிருக்க வைத்த நடிகர் விக்ரம். அவரை போல யாரும் வந்து பண்ண முடியாது. அவருடைய புதல்வன் நிச்சயமாக விக்ரமை தாண்டி நடிப்பதற்கான சாத்தியக்கூறுவை இந்த படத்தில் அவன் பதிச்சிட்டான். அப்படிங்கும்போது இனிமேல் துருவ் என்பது தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஒரு கதை நாயகனாக வலம் வர இருக்கிறார். அது பைசன் படம் பேசிருச்சு. அப்போ ஒருவன் இன்னொருவனை படிக்க வைப்பதும், ஒரு மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரனை தட்டி கொடுப்பதும் வளர்த்தெடுப்பதையும் பைசனில் சொல்லியிருக்கிறார் என்றால், பைசன் மிகப்பெரிய
தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறது. பார்க்கலாம். மாரி செல்வராஜ் அடுத்தடுத்த படைப்புகளில் அதிர்வுகளை தருகிறார். ஒரு கேள்வி, இப்போ சினிமா பார்க்குறவங்க இது ஒரு சர்டைன் ஆடியன்ஸுக்கு பிடிக்குது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இந்த படம் பிடிக்குது, நம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே சொல்கிறோம். ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு 70% மக்களுக்கு பிடிக்கல, பார்த்த கதையை நாங்கள் பார்க்குறோம், இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோன்ட்டு ஒதுக்கிடுறாங்க. இன்னொன்று, இப்போ சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சினிமா ஜாலியாக பார்க்குற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க, பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்க தான். இப்போ நம்ம தேட்டர் போகிறதுக்கு நம்ம சந்தோஷமா ஒரு படம் பார்க்கணும். இல்லை, நீங்கள் அந்த என்டர்டைன்மெண்ட்டுங்கிறதே தப்புங்க என்னை பொறுத்தவரை. இல்லை சார், பெரும்பான்மை மக்களுடைய எண்ணமே இல்லை நீங்கள் பொழுதுபோக்குக்காக போகிறவங்கிற மக்கள் பலதரப்பட்ட எண்ணங்களோடு தேட்டருக்குள்ள போகிறாங்க. நீங்கள் வந்து ஜாலியாக போய் இருந்துட்டு வரணுங்கிறதுக்கெல்லாம் யாரும் போகலை. அதிகபட்ச அதுதான் சார், அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். வழி நிறைந்த வாழ்க்கையோடு செல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கான். உள்ளே போய் தன் வழியெல்லாம் மறந்துட்டு சத்து நேரம் இதில் கவனம் செலுத்துவோமேனு போகிறவன் தான் அதிகம். புரியுதுங்களா? இன்னொன்று என்னென்னா, தேட்டருக்குள்ளே போகும் பொழுதே ஒரு ஆழமான கதையை சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நினச்சி போகிறோம். ரைட்டு. புரியுதுங்களா? யாரும் வந்து உள்ளே போய் டான்ஸ் ஆடி கூத்தாடிட்டு வர்றதுக்காக போகலை. அது அந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வாழ்வியலில் நடந்த சம்பவங்களை தத்ரூபமாக கண்காட்சியாக கண்ணுக்கு முன் சாட்சியாக கொண்டு வருகிறவர்களை பாராட்டுகிறார்கள் இந்த மக்கள். ஏற்றுக்கோ அந்த வரிசையில் தான் மாரி செல்வராஜ். ரைட். இப்போ நீங்கள் சொன்னது எல்லா விஷயமும் நான் அக்ரி பண்ணுறேன். இப்போ ஆழமான கதை இருக்கணும், நம்ம போயிட்டு நம்ம கவலையை மறந்து பார்க்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருந்தாலும் ஒரு 70-80% மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எதுக்கு தேட்டர்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு தானே போறேன். எங்க ஆரம்பிச்சோம்? பொழுதுபோக்குக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஆமா, அதுல அரசியல் திணிப்பே வந்துகிட்டு இருக்கும்போது இல்ல நீங்க பாப்பாங்க. நீங்க இன்னொன்று, இதே திரைப்படங்கள், இதே தெருக்கூத்து நாடகங்கள்லாம் வந்து ஒரு காலத்துல இந்திய சுதந்திரத்திற்கு தேவைப்பட்டது. அதை மறந்துடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து வளரும் தலைமுறைகள் அவன் ஜாலியா இருக்கணும்னு போறான். எப்படி போறான் தெரியுமா? இன்னைக்கு 17 வயசுல தன் காதலியை கூட்டிகிட்டு போறான். ஒத்துக்கிறீங்களா? அதை சார் இப்போ குடும்பங்கள் போறாங்களா சார்? ஆமா, குடும்பங்கள் போய் அரசியல் படம் பார்ப்பாங்களா இல்ல பொழுதுபோக்கு படம் பார்ப்பாங்களா சார்? பொதுவா குடும்பங்கள் வந்து ஒரே ஒரு செய்தி சொல்றேன், அரசியலையும் பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தையும் பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதை இருக்கா, இதைத்தான் அவங்க விரும்புவாங்க. நீங்க ஏன்னா புள்ள குட்டிகளோட போறாங்க. ஒரே ஒரு வழியை சொல்லவா? ஒரு படத்துல வந்து ஒரு தகப்பன் எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறான்னு அங்கே காட்சி இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க அழுங்க தெரியுமா? எந்த பிள்ளையாக இருந்தாலும் அழுகும். ஒரு சோகமான பாட்டு அப்படின்னா அந்த பாட்டுக்கு இன்னைக்கு வரை இசைஞானி பாடு சோகமான பாடல்கள் 90 கிட்ஸை கேட்டுக்கிட்டு தானே இருக்கணும். எவனாவது கேட்காம இருக்கிறானா? எதற்காக? சோகமான பாட்டை தான் இன்றைக்கி அதிகமாக விரும்புகிறான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் சுமந்திருக்கிற வழிகள். நான் இன்னொரு விஷயத்தை இதில் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த சாதிகளுக்குடைய ஏற்ற இறக்கத்தாழ்வுகள் அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்குள்ள மோதல் இருக்குது, இதுக்குள்ள வந்து ஆணவ படுகொலை இருக்குது, இதுக்குள்ள வந்து சண்டை இருக்குது, சச்சரவுகள் இருக்குது, ஏன் தெருவுக்குள்ளே வராத, ஓன் தெருவுக்குள்ளே வராத அப்படின்னு. சேரிகள் ஏன் கிழக்கு இந்த இருக்கேன் இருக்குன்னு இன்னைக்கு வரை எவனும் கேள்வி கேட்கல. சேரிகளுடைய சுடுகாடு ஏன்டா கிழக்கு இந்த இருக்குன்னா எவனும் கேள்வி கேட்கல. சேரியை ஒட்டி ஆதிக்கவாதிகளுடைய சுடுகாடு ஏன்டா இருக்குன்னா அதுக்கு கேள்வி இல்லை. இன்னொன்னையும் சொல்கிறேன், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருளர்கள் சோழகர்கள் என்ற இரு சமூக கட்டமைப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? பறையர்களை விட கீழ்த்தரமாக, ரொம்ப ரொம்ப மோசமாக, ரொம்ப ரொம்ப இழிவாக நடத்தப்படுகிற 2 சமூகம். அந்த சமூகத்தை பற்றி யார் இதுவரை கவலைப்பட்டிருக்கா? ஒரே ஒரு படம் வந்துச்சு, ஜெய்பீமில் வந்து அந்த இருளருடைய வரலாறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் சோழகர்னு ஒரு சமூக கட்டமைப்பு தெரியுமா? இருளரை விட கீழானவர்கள். அங்கே அந்த மலை கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்காயத்தார் என்கிற ஒரு சமூகம் இருக்குது. சாதியை ஒழிக்க போனவர்கள் ஒரு ஜாதியாகி போனார்கள். அவர்கள் வீடுகளுக்குள் பார்ப்பனர்களே நுழைய முடியாது. பைப்பில் பிடிச்சி தண்ணி அடிச்சுட்டா சுற்றி வர முள்ள வெட்டி அடைச்சிட சமூகம். எவனும் தண்ணி குடிக்கக்கூடாது. அடுத்த சாதிக்காரன் பைப்பில் தண்ணி அடிச்சிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் இவர்கள் சுத்த சைவம். மலைவாழ் மக்களில் மலையில் வாழ்கிறாங்க. காலில் தூங்கி சொன்ன உடம்பை உயிரோட சுட்டு திங்கிற சமூகம் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் யார் அக்கறை கொள்வான்? இந்த மாதிரி திரைப்படங்கள் இன்னைக்கு பைசன் போன்ற திரைப்படங்கள்லாம் வருதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் மக்களுடைய வாழ்வியலை வழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் மாரி செல்வராஜ், பாரஞ்சித் போன்றவர்கள். வேட்டும் அடுத்து வரப்போது பாருங்கள். இப்போ இதில் பசுபதி பாண்டியனை பேசினார்கள், வேட்டுவத்தில் அண்ணன் மணன்மேடு சங்கரை பற்றி பேச இருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகள்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த சமூகத்தை எவ்வாறெல்லாம் உயர்ந்த சமூகங்கள் முளைக்கு வரி போட்டிருக்கான் தெரியுமா? மார்புக்கு ஒரு காலத்தில் நாடார் சமூகத்தை, பெண்களுக்கு எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அவங்களாம் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக உயர்ந்துட்டோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உயரவே இல்லை. ஒரு சில பேர் உயர்ந்திருக்கிறாங்க. அன்றாடங்காய்ச்சி மக்கள் இன்றைக்கும் நாடார் சமூகத்தில் அல்லல் படுகிறார்கள் என்பதை நான் திறந்தோறும் பார்த்து கொண்டிருப்போம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்கம்மா. இரவெல்லாம் ஆற்றுல மண்ணள்ளி
ஒரு இடத்துல கொண்டே குமிச்சு அதை வியாபாரம் பண்ணுற சனம்லாம் இன்றைக்கி இருக்குது. பகலில் மண்ணா பிடிச்சி கொண்டு போயிடுறான்னு. நான் காட்டுறேன் வாங்க. எவ்வளவோ மக்களுடைய வழிகள் இன்னும் இந்த தாக்கத்தில் இருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த சமூகத்தில். அப்படி ஒரு தாக்கத்தை பைசன் சொல்லுகிறது. பைசனுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.